மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு வேதியியல் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 திருப்பூர் மாவட்ட கொஷின் பேப்பரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல பகுதி 1, அனைத்து வினாக்களுக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கொஷின் நம்பர் 1, ஹாலஜன்களின் பிணைப்பு பிளவு என்தால்பி மதிப்பினை பொறுத்து சரியான வரிசை எது? கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் A is the correct answer. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, போரிக் அமிலம் ஒரு அமிலமாகும், ஏனெனில் அதன் மூலக்கூறு 4 ஆப்ஷன்ஸில் பாருங்கள். இதில் ஆப்ஷன் E தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு புக் பேக் கொஷின். கொஷின் நம்பர் 3, எலிங்கம் வரைபடத்தை கருத்தில் கொண்டு பின்வருவனவற்றுள் அலுமினாவை ஒடுக்க எந்த உலோகத்தினை பயன்படுத்த முடியும்? இந்த எலிங்கம் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அலுமினாவுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், நேர்கோடு. அதுக்கு கீழே இருக்க கோடு தான், அந்த கோட்டில் என்ன தனிமம் இருக்கோ அதுதான் அலுமினாவை ஒடுக்க முடியும். அப்படி பார்த்தா மெக்னீஷியத்தோட எலிங்கம் நேர்கோடு தான் கீழே இருக்கும். அதனால் மெக்னீஷியம் தான் அலுமினாவை ஒடுக்க முடியும். கொஷின் நம்பர் 4, ஃப்ளூரைட் வடிவமைப்பை பெற்றுள்ள கால்சியம் ஃப்ளூரைடில் Ca2+ அயனி மற்றும் F- அயனிகளின் அணைவு எண்கள் முறையே. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் 8 மற்றும் 4. ஒரு வேதி வினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி பின்வருவனவற்றுள் எதனை மாற்றி அமைக்கிறது? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A, கிளர் உரு ஆற்றல். பின்வரும் ஃப்ளூரோ சேர்மங்களில் லூயிஸ் காரமாக செயல்படக்கூடியது எது? இதுக்கு ஆப்ஷன் E, PF3 கரெக்டான ஆன்சர். ஒரு அயனியின் வீழ்படிவாகும் திறன் பின்வரும் பண்புகளுள் எதை சார்ந்து அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அயனியின் மின்சுமை அளவு மற்றும் மின்சுமையின் குறி. ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் எந்த அயனிகள் ஒரே அயனியாரத்தை கொண்டுள்ளன? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஜிர்கோனியம் 4+, ஹாஃப்னியம் 4+. அடுத்தது 9th கொஷின், AgH2O twice AgCN twice அணைவு சேர்மத்தின் IUPAC பெயர் யாது? இப்போ இதில் அணைவு அயனி நேர்மின் அயனியாகவும் இருக்குது, எதிர்மின் அயனியாகவும் இருக்குது. இப்போ நேர்மின் அயனியில் வர்ற ஏஜிக்கு சில்வர்னு பேர், எதிர்மின் அயனியில் வர்ற ஏஜிக்கு அர்ஜென்டேட்னு பேர். அப்படி பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்லேயுமே முதல்ல சில்வர் இருக்குது, அடுத்தது அர்ஜென்டேட் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தா 4மே கரெக்டு தான். இப்போது இங்கே இருக்கிற சில்வரோட ஆக்சிஜனேட்டரை என்ன கணக்கிடலாம்? ஏஜிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் H2Oக்கு 0, திரும்ப ஏஜிக்கு எக்ஸு, சிஎனுக்கு -2 ஈக்குவல் டு 0, 2x இஸ் ஈக்குவல் டு -2 இந்த பக்கம் தான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/2 +1. அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே +1 ஆக்சிஜனேட்டர் நிலை. அப்போ ப்ராக்கெட்டில் 1 எங்கே இருக்குது பாருங்கள், இதில் 1 2 இருக்குது, இது தப்பு. இதில் 2 2 இருக்குது, இதுவும் தப்பு. இதில் தான் 1 இருக்குது, 1 இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் கரெக்டு. பட் இது ரெண்டுத்தில் யார் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டை அக்வான்னு ஆரம்பிக்கணும். அப்போ இங்கே டை சயனிடோ இருக்குது, அப்போ இதுவும் தப்பு. இதுதான் டை அக்வா சில்வர் 1, டை சயனிடோ அர்ஜென்டேட் 1ன்னு இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 10th கொஷின், உருகிய கால்சியம் குளோரைடிலிருந்து 20 கிராம் கால்சியத்தை படிய வைக்க தேவையான மின்னூட்டம் F எண்ணிக்கை கேட்குறாங்க. இப்போது இந்த கொஷினில் பாருங்கள், யாரை கொடுத்துருக்குறாங்க? கால்சியம் குளோரைடை கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பிரிஞ்சிருக்கும்? Ca2+ ஆகவும் 2Cl- ஆகவும் பிரிஞ்சிருக்கும். இந்த Ca2+ தான் Caவாக டெபாசிட் ஆக போகுது. இப்போது இது டெபாசிட் Caவாக ஆகணும்னா இதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ தான் 2 + 2 - 0 அப்படின்னு Ca போய் டெபாசிட் ஆகும். இப்போ பாருங்கள், கால்சியத்தோட அணு நிறை கொடுத்துருக்குறாங்க, அதாவது 40 கிராம் per மோல். இங்கே நம்ம 1 மோல் கால்சியம், அப்போ 40 கிராம் டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுது? 2 எலக்ட்ரான். 1 எலக்ட்ரானுக்கு 1 ஃபாரடே, 2 எலக்ட்ரானுக்கு 2 ஃபாரடே. ஆனால் கொஷினில் பாருங்கள், 20 கிராம் கால்சியத்தைன்னு கேட்குறாங்க. அப்போ 20 கிராம் படியணும்னா 40ல் பாதி 20, அப்போ 2ல் பாதி 1 ஃபாரடே மின்னூட்டம் நமக்கு தேவைப்படும்.
ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வருவனவற்றுள் எந்த சேர்மமானது மெத்தில் மெக்னீசியம் புரோமைடுடன் வினை புரிந்து பின் நீரார் பகுக்க மூவினைய ஆல்கஹாலை தரும்? இந்த 4 ஆப்ஷனில் மெத்தில் ப்ரோபியோனேட் அதுதான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் வினை வரிசையில் விளைபொருள் இசடை கண்டறிக. இது ஒரு வரிசை கொஸ்டின் இல்லையா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனாயிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. எத்தனாயிக் அமிலம்னா அசிட்டிக் அமிலம், 2 கார்பன் இருக்கு இல்லையா, CH3COOH. இது கூட PCl5 ட்ரீட் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு அமிலத்து கூட PCl5 ட்ரீட் பண்ணுறப்ப இந்த OH போயிட்டு அதுக்கு பதிலாக Cl வரும். அப்போ இது யார்? இதுதான் அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு. இங்கே வந்து அது என்ன சேர்மமாக கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் அதுதான். அடுத்தது C6H6 இது கூட சேர்க்கணும். இப்போ நான் இப்படி போட்டுடுறேன். C6H6னா பென்சீன் ரிங் போட்டுட்டேன்னா ப்ளஸ் இது கூட CH3COCl வினை புரியுது. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே இது ஒரு அல்கைலேற்ற வினை. முக்கியமாக இது ஒரு ஃபேமஸான நேம் ரியாக்ஷன், பெயர் வினை. என்னென்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேற்ற வினை. அசைலேற்ற வினை. அப்படியே இந்த CH3CO பென்சீன் ரிங்கில் சப்ஸ்டிடியூட் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு ஹெச் இருந்திருக்கும். இந்த ஹெச் போயிட்டு இந்த ஹெச்சும் சிஎல்லும் போயிட்டு COCH3 வரும். இப்போ இதுதான் கொஷினில் சொல்கிற ஒய். அப்போ ஒய் அப்படிங்கிறது யார்? மெத்தில் ஃபினைல் கீட்டோன். நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். மெத்தில் ஃபினைலில் C6H5ன்னு போட்டுறேன். C6H5COCH3. இந்த ஓவை கூட எப்படி போடுறேன்னா டபுள் பாண்டு ஓன்னு போட்டுறேன். ஸோ இதை எடுத்து அப்படியே போட்டுறேன். இதுதான் ஒய். மெத்தில் ஃபினைல் கீட்டோன் பென்சீன் ரிங் எடுத்துகிட்டு C6H5 போடுறேன். அடுத்தது பாருங்கள், இது கூட CH3 MgBr ட்ரீட் பண்ணும். CH3 MgBr. இப்போ என்ன ஆகும்? இந்த CH3 MgBrல Mg மெட்டலு. ஸோ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், இதுக்கு மைனஸ் இருக்கும். இப்போ இதில் CO O வந்து அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடையது. அப்போ இந்த பாண்டை இது பக்கம் இழுக்கும். அப்போ இழுக்கிறப்ப என்ன ஆகும்? இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த CH3 மைனஸ், இதுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இது போய் இதை அட்டாக் பண்ணும். இதுக்கு மைனஸ் சார்ஜ் வருதில்ல, அப்போ ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற இதுக்கிட்ட போய் அட்டாக் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த C6H5 அப்படியே போட்டுடுறேன். C அப்படியே போட்டேன், சிங்கிள் பாண்ட் ஆகிடும். O போட்டுட்டேன், MgBr கனெக்ட் ஆகிடுது. புரியுதா? இந்த CH3 இங்கே இருக்க CH3 அப்படியே CH3ன்னு போட்டுடுறேன். இப்போ இந்த CH3 கனெக்ட் ஆகுதுல, இதை இப்படியே போட்டுடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ணுறாங்க. கொஷினை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் கிடைக்கிற விளைபொருளோட H3O+ சேர்த்தா கிடைக்கிறது தான் Z. அப்போ இது கூட H3O+ சேர்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமில நீரார் பகுப்பு செய்கிறப்ப இங்கே ஒரு பாண்ட் இருக்கும், இது பிரேக் ஆகி இங்கே OHும் இங்கே Hும் சேர்ந்துடும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். C6H5 CH3, இது ஒரு CH3, இது OH ப்ளஸ் MgBrOH. இந்த மாதிரி துணை விளைபொருள் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறது இதுதான். 2 CH3 இருக்குது, ஒரு C6H5, ஒரு OH. பாருங்கள், 2 CH3, ஒரு OH, ஒரு C6H5. ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. பின்வருவனவற்றுள் அதிக காரத்தன்மை உடையது எது? 2,4-டைமெத்தில் அனிலின். சுக்ரோஸ் நீரார் பகுப்படைந்து கிடைப்பது. ஆப்ஷன் இ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ப்ளஸ் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். பின்வரும் பலப்படிகளில் சேர்ப்பு பலப்படியாக்கல் மூலம் தயாரிக்கப்பட்டது எது? இதில் டெஃப்லான் தான் கரெக்டான ஆன்சர். இது டேக்ரான் ரைட்டா? இது எல்லாமே வேறு வேறு ஒரு படிக்கல் இணைந்து குறுக்க பலப்படியாக்கல் முறை மூலம் கிடைக்கிறது. இது மட்டும்தான் சேர்ப்பு பலப்படியாக்கல். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 16 பார்த்தீங்கன்னா எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். 17 HF அமிலத்தை கண்ணாடி பாட்டில்களில் சேகரிக்க இயலாது ஏன்? 18 லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் லித்தியம் ஹைட்ராக்சைடின் மிகவும் காரத்தன்மை உடையது எது? 19 அயனிப்படிகத்தின் ஏதேனும் 3 பண்புகள். கோல்ராஷ் விதி. எலக்ட்ரோஃபோரிசிஸ் என்றால் என்ன? 2-methoxy 2-மெத்தில் புரோப்பேனுடன்
டைல்யூட் ஹெச்சை சேர்ப்பதால் கிடைக்கும் விளைபொருள். முதல்ல 2-மீத்தாக்சி 2-மெத்தில் ப்ரொப்பேனை எழுதிடலாம். இப்போ ப்ரொப்பேன் எழுதிடுறேன். ப்ரொப்பேன் இப்படி போட்டுருவா, நேராக போட்டுடுறேன். 3 கார்பன் இருக்கும். இப்போ இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். 2வது கார்பனில் மீத்தாக்சி, மீத்தாக்சினா OCH3. திரும்ப 2வது கார்பனில் மெத்தில், அதனால் இதில் மெத்தில போட்டுடுறேன். அப்போ இதில் ஒரு பாண்ட் இருக்குது, இன்னும் 3 பாண்டு குறையுது, CH3 போட்டுடுறேன். இதுலேயும் ஒரு பாண்ட் இருக்குது, 3 பாண்டு குறையுது, CH3 போட்டுடுறேன். ஸோ இதுதான் 2-மீத்தாக்சி 2-மெத்தில் ப்ரொப்பேன். இது கூட HIS சேர்த்தா என்ன நடக்கும்? இந்த பாண்டு பிரேக் ஆகும். இது மூவிணைய பியூட்டைல் நேர அயனி கிடைக்கும். ஸோ அதுதான் நிலைப்புத்தன்மை உடைய அயனி. அது கூட ஐ சேர்ந்துடும். அப்போ CH3 C CH3 CH3 I மூவிணைய பியூட்டைல் அயோடைட். இது கூட H சேர்ந்துடும், CH3OH. இவங்க 2 பேர் தான் விளைபொருள்களாக கிடைப்பாங்க. அடுத்தது 24வது வினா. பென்சோல்டிஹைட் ப்ளஸ் ஃபார்மால்டிஹைட் 50% NaOH. இந்த 50% NaOH அப்படிங்கிறப்ப இது வந்து கன்னிசரோ வினை. இப்போ கன்னிசரோ வினையில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிஹைடு ஒடுக்கமடையும், ஒரு அல்டிஹைடு ஆக்சினேற்றம் அடையும். இது ஒடுக்கமடைஞ்சி C6H5CH2OH ஃபார்ம் பண்ணும். இது ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஃபார்மிக் அமிலத்தை உருவாக்கும். அது சோடியம் கூட சேர்ந்து HCOONA கிடைக்கும். ஸோ ஏ இது, பி இது, இதுதான் ஆன்சர். அடுத்தது பகுதி 3. புரை தடுப்பான்கள் எவ்வாறு கிருமி நாசினிகளிடமிருந்து வேறுபடுகின்றன? கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு வினையை எழுதவும். யூரோட்ரோபின் என்றால் என்ன? அதை எவ்வாறு தயாரிப்பது? ஒரு முதல் வகை வினை 99.9% நிறைவடைய தேவையான நேரம் அந்த வினையின் அரை ஆயுட்காலத்தை போல் 10 மடங்கு நேரம் என்பதை நிரூபி. வேதியியல் மற்றும் இயற்பியல் பரப்பு கவர்தலுக்கிடையே உள்ள வேறுபாட்டை எழுது. ஜியோலைட்டுகள் பற்றிய சிறு குறிப்பு எழுதுக. 31. உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மையை விளக்குக. 32. Mn3+ மற்றும் Mn2+ அயனிகளில் அதிக நிலைப்புத்தன்மை உடையது எது? விளக்கவும். இங்கே கொடுத்துருக்க உலோகம் யாருன்னா மேங்கனீஸ். மேங்கனீஸோட எலக்ட்ரான் அமைப்பு, வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3d5 4s2. இங்கே 2 அயனிகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று Mn3+, இன்னொன்று Mn2+. இவங்க 2 பேரோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும்? 3+ இருக்கிறதுனால 3 எலக்ட்ரான் எடுக்கணும். 2 எலக்ட்ரான் எடுத்துட்டோம். இங்கே ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா 3d4. Mn2+ அப்படிங்கிறதுனால 2 எலக்ட்ரான் எடுக்கணும், 3d5. இப்போ 2 எலக்ட்ரான் அமைப்பையும் ஒப்பிட்டு பாருங்கள். இது சரியாக பாதி நிரம்பிய ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 10 எலக்ட்ரான் இருக்கலாம். இதில் சரிபாதி ஆர்பிட்டால்னால் 5 எலக்ட்ரான் இருக்கணும். எப்போவுமே சரிபாதி நிரம்பிய ஆர்பிட்டால்கள் அதிக நிலைப்புத்தன்மை உடையவை. அதனால் இது Mn2+, இதை விட அதிக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும். இது வந்து பகுதியளவு நிரம்பிய ஆர்பிட்டால். அடுத்தது 33வது வினா. 0.1 MnH4OH கரைசலின் pH மதிப்பை கணக்கிடுக. NH4OHின் பிரிகை மாறிலி 1.8 × 10⁻⁵. இந்த கொஷின் புக்கில் இல்லைனா கூட இதே மாதிரி அசிட்டிக் அமிலத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லி இருக்கும். அப்படியே ஜஸ்ட்டு இது வந்து இது KB மதிப்பு, KA மதிப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்கிற காரம் பார்த்திங்கன்னா வலிமை குறை காரம். அப்போ டைரெக்டாக pH -log10 ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ முதல்ல pH தான் கேட்குறாங்க. இங்கே காரம்ன்றதுனால முதல்ல நம்ம OH- அயனியோட செறிவு தான் கண்டுபிடிக்கணும். இது ஆஸ்வால்டு நீர்த்தல் விதிப்படி பார்த்தா இது வந்து செறிவு இன்ட்டு KBயோட ரூட் எடுத்தால் OH- அயனியோட செறிவு கிடச்சிரும். இப்போ இங்கே செறிவு பார்த்திங்கன்னா 0.1, KB பிரிகை மாறிலி 1.8 × 10⁻⁵, which is equal to 0.1 வேணாம் 1.8 இதை 10⁻⁻1ன்னு வச்சுப்போம். ஏற்கனவே -5 இருக்குது, இப்போ -6. இப்போ இதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கணும். நீங்கள் எடுத்து பாருங்கள், இதோட மதிப்பு வந்து 1.34 × 10⁻⁻3 வந்துடும்.
இப்போ ஓஹெச் மைனஸோட செறிவு தெரிஞ்சு போச்சு. இப்போ பிஓஹெச் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? மைனஸ் லாக் 1.34 இன்ட்டு 10⁻³ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 2.87 வரும். இப்போ நமக்கு பிஹெச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 14லேருந்து இந்த வேல்யூவை 2.87 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். 11.13 வரும் பிஹெச். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்தது 5 மதிப்பெண் வினாக்கள். புல தூய்மையாக்கலை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? அல்லது விபி கோட்பாட்டின் அடிப்படையில் CrNH3 பாராகாந்தத்தன்மையும் NiCN4 டயாகாந்தத்தன்மையும் பெற்றிருப்பதை விளக்கவும். கீழ்கண்ட அணைவுச் சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்கள். இது பார்த்திங்கன்னா A2B2 இது வடிவ மாற்றியம், சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியம் வரும். இதில் பார்த்திங்கன்னா ClSO4 இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அயனியாதல் மாற்றியம். ஹைட்ரஜன் ஹாலைடின் வெப்பநிலைத்தன்மையினை சரியான வரிசை. டி தொகுதி தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டிருப்பது ஏன்? BCC படிகத்தின் பொதிவு திறன் சதவீதத்தினை கணக்கிடுக. ஷாட்கி குறைபாடு, ஹெண்டர்சன் ஹேசல்பாட் சமன்பாடு, தன்னிழப்பு பாதுகாப்பு முறை அல்லது பாதரச பட்டன் மின்கலத்தின் செயல்பாடு, அறிஞர் சமன்பாட்டை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக. அடுத்தது 37 முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வருவி. கரைதிறன் பெருக்கம் என்றால் என்ன? DNA மற்றும் RNA இடையே உள்ள வேறுபாட்டை எழுதவும். ஃப்ரக்டோஸின் அமைப்பு. பியூனாயஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பென்சீன் டைசோனியம் குளோரைடை எவ்வாறு கீழ்கண்ட சேர்மமாக மாற்றுவாய்? குளோரோபென்சீன், பைஃபீனைல், நைட்ரோபென்சீன். பின்வரும் வினை. இது ஒரு வரிசை வினை. இதை எப்படி போடுறது? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? C6H5OH கொடுத்துருக்காங்க. இதை ஜிங்க் டஸ்ட்டு கூட ட்ரீட் பண்ணால் இந்த ZN கூட சேர்ந்து ZnOவாக வந்துடும். ப்ளஸ் மிச்சம் பென்சீன் மட்டும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் பென்சீன் பென்சீன். இப்போ இந்த பென்சீனை எது கூட ட்ரீட் பண்ணுறாங்க? CH3Cl கூட. இங்கே யார் வினைவேக மாற்றி? அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, நீரற்ற AlCl3. இதை எழுதினோடனே இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது ஒரு ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேற்ற வினை. என்ன ஆகும்? பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஒரு H மெத்தில் குளோரைடில் இருக்க ஒரு Cl கூட சேர்ந்து இந்த H இந்த Cl கூட சேர்ந்து HCl போயிடும். ஸோ இந்த இடத்துல CH3 வந்துடும். யார் இவர்? டொலுவீன். இதுதான் B. டொலுவீன் அல்லது மெத்தில் பென்சீன். இப்போ இதை என்ன பண்ணணும்? அமில பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கூட ட்ரீட் பண்ணணும். அப்போ ஆக்சிஜனேற்றம் நடக்கும். இந்த பென்சீன் ரிங்கோட யார் கனெக்டாக இருந்தாலும் அவங்க COOH ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் கொஸ்டினில் சொல்லியிருக்க சேர்மம் C. இதோட பெயர் பென்சாயிக் அமிலம். கடைசி வினா. பென்சால்டிஹைடிலிருந்து மேலகைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இது டைரக்ட் கொஷின். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின் பேப்பர். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. எந்த கொஷினையும் சாய்ஸில் விடாமல் கம்பல்சரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது உங்களோட அப்கமிங் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு, அதோட ப்ரிப்ரேஷனுக்கு, அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.